கடந்த 20 ஆண்டுகளாக செப்பனிடமாக இருந்த கைலாசபுரம் செட்டியூரணி சாலையை சீரமைச்சு கொடுத்ததுக்கு நன்றி சொல்லியிருந்தார். சொன்னதை செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம்னு தலைவர் கலைஞர் சொன்னார். இந்த திராவிட மாடல் அரசை பொறுத்த வரைக்கும் சொல்லாததையும் செய்வோம், சொல்லாமலும் செய்வோம். பெரிய பெரிய திட்டங்களை மாவட்டத்துக்கு தேவையானதை திட்டமிட்டு செஞ்சுக்கிட்டு தரோம். பொதுமக்களோட தனிப்பட்ட கோரிக்கைகளையும் கேட்டு செயல்படுத்தி கொடுக்கறது மூலமா எல்லோரும் மனநிறைவு அடையும் ஆட்சியா நம்மோட கழக அரசு செயல்பட்டு வருது. பல்வேறு நலத்திட்டங்கள் மூலமா ஒவ்வொரு வீட்டுக்கும் ஏதாவது ஒரு பயன் கிடைச்சி அதில் அவங்க பலன் அடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மக்களுடன் முதல்வர் திட்டத்து மூலமா யாருக்கும் எந்த குறையும் இல்லை என்ற நிலையை உருவாக்க நாங்கள் இப்போ பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். இப்படி மக்களுக்காக செயல்படுறது எதிர்கட்சிகளுக்கு பொறாமையும் எரிச்சலையும் ஏற்படுத்துது. அதனால அவதூறுகள், பொய் பிரச்சாரங்கள் மூலமா இந்த ஆட்சியை கெட்ட பெயர் ஏற்படுத்த நினைக்கிறாங்க. வாக்களிச்சவங்க, வாக்களிக்க மறந்தவங்க என்ற எந்த வேறுபாடும் பார்க்காம எல்லா மக்களுக்குமான அரசா நாம செயல்பட்டுக்கிட்டு வரோம். ஆனால் இதே பெருந்தன்மையை மற்றவங்க கிட்ட பார்க்க முடியல. தமிழ்நாட்டில் தொடர் தோல்வி, படுதோல்வி அடைஞ்ச பிறகும் அதிலிருந்து ஒன்றிய அரசு இன்னும் பாடம் கற்றுக்கல. தமிழ்நாட்டின் முக்கிய கோரிக்கையாக இருக்கக்கூடிய மெட்ரோ ரயில் போன்ற திட்டங்களுக்கு கூட நிதி ஒதுக்க ஒன்றிய அரசுக்கு மனம் இல்லை, நல்ல குணம் இல்லை, பாடம் கற்றுக்கிறதுக்கு நினைப்பும் இல்லை. தங்களுடைய 10 வருஷ காலத்தில் தமிழ்நாட்டில் எந்த ஒரு பெரிய திட்டமும் செய்யல. ஒன்றிய அரசு என்பது விருப்பு வெறுப்புகளை கடந்து எல்லா மக்களுக்குமான பொதுவான அரசாக செயல்படணும் என்பதை இனியாவது அவங்க உணர வேண்டும்னு தமிழ்நாட்டு மக்கள் சார்பில் கேட்டுக்கிறேன். திமுகவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் மக்கள் கூட இருக்கோம். மக்களாகி நீங்கள் எங்கள் கூட இருக்கீங்க. இதுதான் எங்களுடைய வெற்றியின் ரகசியம். இதுதான் தமிழ்நாட்டு வளர்ச்சியின் ரகசியம். மக்களுக்கு உண்மையாக இருந்து உண்மையாக வளர்ச்சியை உருவாக்குவோம். இந்தியாவோட முதன்மை மாநிலமாக இருக்கிற தமிழ்நாட்டை உன்னதமான சிறந்த மாநிலமாக உருவாக்கி காட்டுவோம் என்ற உறுதி கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.